லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 131. பழைய ஏற்பாடு பக்கம் 131 வாசிப்போம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஆமென். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே இந்த தலைப்பு வசனத்தை நம்ம வாசித்தோம். அதை வாசித்தது ஆண்டவர் சில காரியங்களை கத்த நமக்கு கற்றுக் கொடுத்தார். மீண்டுமாக நான் அந்த ஸ்டார்டிங்குடைய முகப்பூரையை மட்டும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லி நான் இன்றைக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு கட்டளையாக, ஒரு நியமமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? பலிபீடத்தின் மேலே தேவனுடைய அந்த பலிபீடம், தேவனுக்காக பலி செலுத்துகிற அந்த பலிபீடத்தின் மேலே அக்கினி எப்போது எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 24/7 ஆல் டேஸ் என்ன பண்ணணும்? அதுல ஒரு செகண்ட் கூட அந்த அக்கினி அவியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்படி அவிந்து போகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணணும்? அந்த பலிபீடத்தை, அந்த காரியத்தை அவங்க யாராவது ஒரு ஆள் இன்சார்ஜ் பொறுப்பெடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த பலிபீடத்துல எப்போதும் அக்கினி எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நித்திய நியமனமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு காரியம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பலிபீடம் என்பது எதை குறிக்கிறது, இந்த அக்கினி என்பது எதை குறிக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடுல பக்கம் 455. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடம் என்பது எதை குறிக்கிறது? அழகாக இந்த இடத்துல எலியா ஒரு காரியத்தை செய்கிறதை பாருங்க. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் என்ன பண்ணான்? செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டது. அந்த செப்பனிட்டு அந்த பலிபீடத்துக்கு அவன் ஒரு பேரை வைத்தான். என்ன பேர் வச்சான்? இஸ்ரவேல் என்று பேர் வச்சான். நல்லா கவனிங்க ஐயா. கல்லுல ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அவன் என்ன பேர் வச்சான்? இஸ்ரவேல்னு வச்சான். நல்லா கவனிங்க. அப்போ இஸ்ரவேல் என்றது யாருடைய பேரு? பின்னாடி நம்ம வாசிக்கும் போதே தெரிஞ்சது. அது யாருடைய பேரு? யாக்கோபுடைய பேரு. நல்லா கவனிங்க. அது ஒரு மனுஷனுடைய பேரு. ஒரு மனுஷனுடைய பேரை பலிபீடத்தை, கல்லுனால கட்டின ஒரு பலிபீடத்துக்கு வைக்கிறாங்கன்னா அந்த பலிபீடம் யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? நம்மளதான் குறிக்குது. அல்லேலூயா. அன்றைக்கு எழுத்தின்படியா இருக்கிற இஸ்ரவேலரை அந்த பலிபீடம் குறிச்சது. இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஏன்னா நாமெல்லாம் ஒரே தண்ணீரால தாகம் இருக்கப்பட்டோம், ஒரே ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறவங்க. அவங்க வேற தேவன், நாம வேற தேவன் அல்ல.